சிவகங்கை அருகே கடந்த 18 ஆண்டுகளாக கண்மாய்க்கரையில் கிளிகளுக்கு உணவளித்து வருகிறார் ஒரு விவசாயி. அவரது உயிர்நேயம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய பாரதியார் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். பாரதியாரின் இந்த அறிவுரையை ஏற்று கடந்த 18 ஆண்டுகளாக கண்மாய் கரையில் வரும் கிளிகளுக்கு உணவளித்து வருகிறார் ஒரு விவசாயி. சிவகங்கை மாவட்டம் பையூர் கிராமத்தில் சந்தனதேவர் கண்மாய் அமைந்துள்ளது. இப்பகுதியை சேர்ந்த முனியாண்டி என்ற விவசாயிதான் கடந்த 18 ஆண்டுகளாக கிளிகளுக்கு உணவளித்து வருகிறார். தினசரி காலை 5 மணிக்கு இந்த கண்மாய் கரைக்கு வரும் முனியாண்டி அவர் வளர்த்த ஆலமரத்தில் விளக்கேற்றி வேண்டுதல் செய்துவிட்டு அங்கிருக்கும் கிளிகளுக்கு உணவளிக்கிறார். முன்னதாக கிளிகள் கத்துவது போன்று சத்தம் எழுப்பி கிளிகளை அழைக்கிறார். இவரது குரலுக்காகவே காத்திருந்தது போல கிளிகளும் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் வைத்துள்ள அரிசியை உண்டு செல்கின்றன. இந்த கண்மாய் கரையில் ஒரு ஆலமரம் இருந்துள்ளது. அதில் கிளிகள் வசித்து வந்த நிலையில் ஆலமரம் பட்டு போனதால் ஊரில் இருந்த பனை மரங்களில் கிளிகள் வசித்து வந்துள்ளன. இதனை சிறு வயதிலிருந்தே பார்த்து ரசித்து வந்துள்ளார் முனியாண்டி. ஆனால் நாளடைவில் பனை மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு வீடுகளாக மாறிய நிலையில் கிளிகள் அனைத்தும் இடம்பெயர்ந்து விட்டன. இதனால் கிளிகளை மீண்டும் வரவழைக்க வேண்டும் என்ற நோக்கில் சந்தனதேவர் கண்மாய் கரையில் ஆலமரம் ஒன்றை நட்டு வளர்த்து வந்திருக்கிறார். தற்போது அந்த ஆலமரம் பெரிய அளவில் பறந்து விரிந்து வளர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கிளிகளை வரவழைக்க கண்மாய் கரையில் மேடை ஒன்றை அமைத்து நாள்தோறும் அங்கு அரிசி உள்ளிட்ட உணவுகளை வைத்து கிளிகள் வரவேண்டும் என்று தியானத்திலும் ஈடுபடுகிறார். முதலில் ஒரு சில கிளிகள் வந்துள்ள நிலையில் நாட்கள் செல்ல செல்ல தற்போது 1500க்கும் மேற்பட்ட கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் விவசாயி முனியாண்டி. எனக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும்போது இந்த ஆலமரம் இல்லாமல் போச்சு. அப்போது எனக்கே ஒரு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஆலமர கண்டு வச்சு இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷமாச்சு இந்த ஆலமரம் வச்சு. இப்போ இந்த ஆலமரம் வச்சதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஆலமரத்துல கிளிகள் அதிகரிச்சிருச்சு. கிளிகள் இப்போ அந்த கிளிகள் இருந்த கிளிகள் பூராமே அந்த ஆலமரத்துல அண்டுனது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக இறை வைத்தால் எந்த பறவை வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் கிளிகள் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் உணவளித்த நிலையில் அவரது எண்ணத்திற்கேற்ப ஏராளமான கிளிகள் வந்துள்ளது வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு சிறிய அளவில் விவசாயம் செய்து வரும் முனியாண்டி மோட்டார் ரிப்பேர் செய்யும் மெக்கானிக்காகவும் பணியாற்றி வருகிறார். கிளிகளுக்கு மாதம் 200 கிலோவுக்கு மேல் அரிசி வழங்கி வருவதாகவும், இதுவும் போதாத நிலையில் யாராவது உதவிக்கரம் நீட்டினால் கிளிகளுக்கு கூடுதலாக உணவு உண்ணும் மேடை அமைக்கவும் முடியும் என்று கோரிக்கை விடுக்கிறார் இந்த கிளிநேசன் முனியாண்டி. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1500 கிளி இப்ப இந்த மரத்துல அண்டி இருக்கு. அது போக நாங்க வழக்கம் போல இற போட்டு வந்தேன். பல வகைகள் எல்லாமே போட்டு வந்தேன். அது அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாத எனக்கு செயல் இல்ல வருமானம் கொஞ்சம் இருந்ததுனால அரிசி மட்டும் ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க அரிசி. இப்போ இன்னமும் உங்களுக்கு 10 12 20 200 கிலோ ஒரு மாசத்துக்கு ஆகுது. இன்னும் பத்தலை. இன்னும் ரெண்டாவது அந்த கிளிகளுக்கு பாதுகாப்பு இந்த மேல சாரம் போடுறதும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தணும் எனக்கு ஒரு ஆசை. அதை கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மனித நேயமே காணாமல் போய் வரும் இன்றைய நிலையில் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயிர் நேயத்தை கடைபிடித்து வரும் முனியாண்டிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றோம். இவரை போன்று நாமும் அனைத்து உயிர்களையும் நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், பறவைகளுக்கு உணவும் தண்ணீரும் வைப்போம், இயற்கையை பேணி காப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சரவண ராஜா.